கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் கமாண்ட் சென்டருக்கு கட் ஆகுது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு அவேக்கண்ட் பீயிங்கா ரெஜிஸ்டர் பண்றான். எப்படியோ ஒரே நாள்ல அவனால அவனோட ஸ்டேட்ஸை அதிகரிக்க முடிஞ்சிருக்கு. பார்க்கு, நான் இப்போ ஒரு எஃப் ரேங்க் ட்ரூயிடா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு, இப்போ நீ உன்னோட ஐடென்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், நீ ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஏதோ ஒன்ன கொடுக்குறா. இது ஒரு சின்ன கிஃப்ட், நீ அவேக்கண்ட் பீயிங்கா ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாம அவேக்கண்ட் சென்ட்ரல் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாத. நீ ஒரு ரேங்கர் ஆகிறதுக்கு போதுமான டைமென்ஷனல் எனர்ஜியை சேகரிக்கணும். உனக்கு பென்ஷன்ஸ் மற்ற பல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு சொல்றா. உனக்கு ஸ்டேட்டஸ் விண்டோவை எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியுமா? ரீசெண்டா நடந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இன்டர்ஃபேஸ் மாறிடுச்சுன்னு அவ கேட்கறா. அப்போ பார்க்கு அந்த கீவேர்டை சொல்றான். சிஸ்டம் ஸ்கிரீன்ல அவனோட எல்லா ஸ்டேட்ஸும் தெரியுது. அதை பார்த்துட்டு பார்க்கு, ஏன் என்னோட ஸ்டேட்ஸ் இவ்வளோ கம்மியா இருக்குன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சீன் பார்க்கோட தம்பி ட்ரக்குக்கு கட் ஆகுது. அவனோட தம்பி ஒரு ஃபோன் வாங்கினதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அதிகாரப்பூர்வமா ஒரு அவேக்கண்ட் பீயிங்கா ஆனதுக்கு அவனை பாராட்டுறான். கால் நடுவுல, நான் வந்துட்டு இருக்கேன், கடைசி பேட்சை டெலிவர் பண்ணதும் அங்க உன்னை மீட் பண்றேன்னு சொல்றான். இப்போ பார்க்கு ஒரு அவேக்கண்ட் பீயிங்கா ஆகிட்டான். இனிமே மெர்சனரி டெஸ்ட் மட்டும்தான் பாக்கி. ஆனா பார்க்கு அதுக்கு முன்னாடி நாம அவனோட கடனை அடைக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜுனோ, நீ இன்னும் எஃப் ரேங்க் தான், நாம இன்னும் மான்ஸ்டர்ஸை வேட்டையாட தயாரா இருக்கோன்னு எனக்கு தோணலன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவன் போனை கட் பண்ணிடுறான். ஜுனோ, இது உண்மையிலேயே என் பிரதர் தானா? அவன் மொத்தமா மாறிட்டான் போலன்னு யோசிக்கிறான். அந்த இடத்த நோக்கி நடந்து போகும்போது நம்ம ஹீரோ, கேட் மூடி இருக்கு போலன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ரூட் 77ல ஒரு கூட்டம் அவசரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களோட கேமை மிஸ் பண்ண போறாங்க. காருக்குள்ள ஒரு கூட்டம் பதட்டமா இருக்கு. ஆனா இன்னொருத்தன், ரிலாக்ஸ் பண்ணுங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நாம எல்லாரும் அவேக்கண்ட் தான், நாம கில்துல அதிகாரப்பூர்வமா ரைடர்ஸ் ஆகலாங்கிறத மறந்துட்டீங்களா? நாம ஜெயிச்சா அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிடலான்னு சொல்றான். கடுப்பான இன்னொருத்தன், இவர்கள் திறமை இல்லாதவர்களா இருக்காங்க, பணத்துக்காக தான் இதை பண்றாங்க, அவங்க கனெக்ஷன்ஸ் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த சோல்ஜர் அடுத்த ஆளை கூப்பிடுறான். அந்த ஆளு ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த இடத்துல வர்றான். அந்த சோல்ஜர், நீ தனியா தான் இருக்கியான்னு கேட்கறான். பார்க்கு ஆமான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல பார்க்கு அவனோட கார்டை ரீடர்ல வைக்கிறான். அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவோட டேட்டாவை எடுக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு ரேங்கிங் லிமிட்னு உனக்கு தெரியுமா? அதனால நீ எந்த டஞ்சன்ல வேணும்னாலும் நுழைய முடியாதுன்னு பார்க்கிட்ட சொல்றான். இன்னொரு பக்கம் முன்னாடி பார்த்தோமே அந்த ஆளு, நம்ம ஹீரோ தனியா அந்த இடத்துக்குள்ள போறத பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு சோல்ஜர், அவன் தனியா போறானே பரவாயில்லையான்னு கேட்கறான். அதுவும் அவன்கிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்ல. ஆனா இன்னொருத்தன், கவலைப்படாத, இவன் தான் கேட் 27ல 7 கோப்ளின்ஸை தனியா சமாளிச்சவனு சொல்றான். காருக்குள்ள இருக்கிற இன்னொருத்தன், நம்ம ஹீரோ மேல பொறாமையா, இவன் தன்னை என்னென்ன நினைச்சிட்டு இருக்கான், இப்படி தனியா ஃபீல்டுக்குள்ள போறானே, அதனாலதான் இவன் ஒரு பைத்தியக்காரன்னு நான் நினைச்சேன்னு சொல்றான். இன்னொரு சோல்ஜர் லேட் ஆனதுக்கு மன்னிப்பு கேட்கறான். எனக்கு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்றான். வெரிஃபிகேஷனை முடிச்சதும் அந்த ஆளு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, வேகமா போ, நாம ஹீரோவோட வழியை தான் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்றான். ஆனா அந்த டனல் நடுவுல நம்ம பையன் காணாம போனதால அவன் குழம்பி போறான். இன்னொருத்தன், பார்க் எங்க போனான்னு யோசிக்கிறான். அந்த ஆளு அவன் ஏதாச்சும் சுவாரஸ்யமானதை பார்த்திருப்பான்னு நினைச்சுக்கிறான். சீன் காட்டுக்கு கட் ஆகுது. பார்க் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் நின்னு, இதுதான் என்னோட உடம்போட இப்போதைய நிலைமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிறான். அப்போ பார்க் ரொம்ப விலவீனமாகிட்டான் போலன்னு நினைச்சுக்கிறான். அவன் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி திரும்பவும் ட்ரைனிங்க ஆரம்பிக்கணும். ஏதோ ஒன்ன பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். அவனுக்கு விசித்திரமான சத்தங்கள் கேட்டுது. அது ஒரு வாள் சண்டையோட சத்தமா இருக்கலான்னு அவன் யூகிக்கிறான். கொஞ்ச தூரத்துல ஹீரோ ஏதோ ஒன்னு கவனிக்கிறான். அந்த சத்தம் அந்த திசையில இருந்து தான் வருதுன்னு நினைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, மிருகங்களோட சண்டையை விட நாகரிகமான மனிதர்கள் சண்டை போடுறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலான்னு, அதனால இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறான். ஒருத்தன் கையை இழக்கிற இடத்துக்கு சீன் கட் ஆகுது. அந்த சண்டைய நம்ம ஹீரோ கூலா பார்த்துக்கு இருக்கான். அந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒரு கூட்டம் சுத்தி வளைக்கப்படுது. கடுப்பான பார்க்கு, இவங்க கொல்ல ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு நாளாகிடும் போலன்னு சொல்றான். அப்போ ஒருத்தன் காரை விட்டு இறங்குறான். ஏன் இவங்கள சமாளிக்க இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறான். அந்த ஆளை பார்த்த சோல்ஜர் ஆச்சரியப்படுறான். கடுப்பான அந்த ஆளு, உடனே இதை முடிங்கன்னு சொல்றான். இன்னொருத்தன், அவன் தலையில 200,000 பிரசிலியன் ரீல் பவுண்டியாக்கேன்னு சொல்றான். அந்த ஆளு சொல்றத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவனை கொன்னா எவ்வளோ கிடைக்குமான்னு ஆச்சரியப்படுறான். அந்த ஆளை பார்த்த சோல்ஜர் திகைச்சு போயிருக்கான். அந்த கூட்டம் அவங்கள முடிக்க தயாராகிடுச்சு. அந்த ஆளு, என் மேல அவ்வளோ பவுண்டி இருக்கு, பிடிக்க முடிஞ்சா பிடிங்கன்னு சொல்றான். ஆனா அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஆளு அவங்க மேல பாயிறான். சில நொடிகளுக்குள்ள நம்ம ஹீரோ தோன்றி மத்த சோல்ஜர்ஸ் நோக்கி போறான். பார்க்க பார்த்த அந்த ஆளு குழம்பி போறான். இன்னொரு சோல்ஜர், யாரடா இவன்னு யோசிக்கிறான். அவன் அந்த சோல்ஜரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆளு, நீ யாருன்னு கேட்கறான். பார்க்,
அவன் தலையில 200,000 பிரசிலியன் ரீல் பாண்டி இருக்குன்னு உண்மையாவா சொன்னேன்னு கேக்குறான். அந்த ஆளு அதை உறுதி செஞ்சுட்டு நீ யாருடான்னு கேக்குறான். அதுக்கு பார்க் நிறைய பணம் தேவைப்படுற ஒருத்தன்னு சொல்றான். அந்த ஆளோட அடியாட்கள் யாருடா இவன்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து வரல போல, உன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா நல்லதுன்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ விசித்திரமா ஃபீல் ஆகுது. என் உடம்புக்கு என்ன ஆகுதுன்னு அவன் யோசிக்கிறான். அந்த ஆளு, நீ என் கண்ணை 5 செகண்டுக்கு மேல பார்த்துட்ட, அதனால உன்னால இனிமே நகர முடியாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு அவனோட சோல்ஜர்ஸ பார்க்கு மேல தாக்க ஆர்டர் கொடுக்குறான். அவங்களோட வாளை ஹீரோவை நோக்கி நீட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால திரும்பவும் நகர முடியுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. சிரிச்ச முகத்தோட பார்க்கு, அது மேஜிக்கா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன்னு சொல்றான். அந்த ஆளு திரும்பவும் அவனோட பைண்டிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அசையாம ஆக்குறான். நம்ம ஹீரோ, இது எடுக்க பார்த்ததுதான், நான் ஒன்னும் சின்ன இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னோட டேகர் எடுக்கிறான். என்கிட்ட வம்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சிருக்கணும்னு சொல்றான். ஆனா அப்போ பார்க் அந்த ஆளை தாக்குறான். அவன் காயம்பட்ட மாதிரி தெரியுது. பார்க், உங்ககிட்ட வேற ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு கேக்குறான். அவன் அந்த ஆளை குத்துறான். அப்புறம் குத்து மேல குத்து. அந்த ஆளு பின்னாடி தூக்கி வீசப்படுறான். தோத்து போன மாதிரி தெரியுது. பார்க், இது ரொம்ப போரிங்கா இருந்துச்சுன்னு சொல்றான். இன்னொருத்தன், இவனை இவ்வளோ ஈஸியா சமாளிக்கிறதுக்கு பார்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இவன் உண்மையிலே யாருன்னு யோசிக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ் கூட்டம் இன்னும் நம்ம பையனை பார்த்துட்டு இருக்கு. பார்க், இன்னும் சண்டை போடணுமான்னு கேக்குறான். அந்த கூட்டம் வேணாம்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு இடத்த காட்டிட்டு அங்க போங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது கயிறு இருக்கான்னு கேக்குறான். ஒருத்தன் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோ, இங்க என்ன இருக்குன்னு கேக்குறான். அந்த கூட்டம், எங்க மேல பவுண்டி இல்ல, எங்களுக்கு வேற வழி இல்ல, அவனோட வேலை செய்ய சொல்லி மிரட்டுனா இல்லனா கொன்னுடுவேன்னு சொன்னான், அதனால அவனை புடிச்சு கொடுத்தாலே போதும், பணக்காரன் ஆகிடலாம்னு சொல்றாங்க. கண்ல கண்ணீரோட அந்த ஆளால தன்னோட நண்பர்கள் தனக்கு துரோகம் பண்ணி தன்னை மாட்டி விடுறத நம்ப முடியல. பார்க் அவங்கிட்ட நீ முழிச்சிட்டியான்னு கேக்குறான். அந்த கூட்டம் அந்த ஆளை திட்ட ஆரம்பிக்குது, நீ ஒரு குப்பனை. அப்ப நம்ம பையன், இவங்களெல்லாம் காலி பண்ணதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்காதான்னு கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தன், அவங்க பொய் சொல்றாங்க, அவங்களும் கிரிமினல்ஸ் தான், கண்டிப்பா அவங்கள சில பேர் மேல பவுண்டி இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த கூட்டம், அது உண்மை இல்ல, நாங்க உண்மையிலேயே ஒன்னுத்துக்கும் உதவாத நாடோடிகள் தான் சொல்றாங்க. பார்க் அந்த ஆள்கிட்ட, நகரத்துல சட்டமே இல்லையா, நீ எப்படி இவ்வளோ சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறான். அதுக்கு அவன், அந்த இடத்துல அந்த நிலம்தான் உண்மையான சுதந்திரம், அதனால நீ என்னை விட்டுட்டா நான் உன்ன ஒரு ராஜா மாதிரி வாழ வைக்க என்னால முடிஞ்சதெல்லாம் செய்வேன்னு சொல்றான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆளை திரும்பவும் எட்டி உதைச்சு வாய மூடுன்னு சொல்றான். அந்த ஆளு மயங்கி விழுந்துட்டா மாதிரி தெரியுது. அப்போ பார்க், அவங்க எல்லார் மேலேயும் பவுண்டரி இருக்குன்னு நீ சொல்றியான்னு கேக்குறான். அந்த ஆளு, ஆமா, ஏன்னா அவங்கள நிறைய பேர் முன்னாள் கிரிமினல்ஸ்னு சொல்றான். இதை கேட்டு அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன், இதோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறான். பார்க், இவ்ளோ பேரு நம்ம கூட கூட்டிட்டு போகணுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், அவங்கள விட்டுட்டு போயிடலாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ, எல்லாரும் தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் ஒரு கார்ல போகுது. உள்ள அந்த பையன், உண்மையிலேயே உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, அதனால நாங்க எப்படியாவது உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்றான். இன்னொருத்தன், பார்க்கால தான் நாங்க உயிரோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்னு சொல்றான். பார்க், அப்படி பார்த்தா நீங்க எனக்காக ஒன்று செய்யலாம்னு சொல்றான். அந்த கூட்டம் அவங்கிட்ட அவனோட ஸ்பெஷல் பவர்ஸ் திறமைகள் பத்தி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஆளு, என்னோட அவேக்கண்ட் அபிலிட்டி வாழ்விச்சு, நான் ஸ்கில் புக்ஸ் வழியா ட்ராக் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்றான். புக்ஸ் மூலியமா மேஜிக் கத்துக்க முடியும்னு தெரிஞ்சதும் பார்க் ஆச்சரியப்படுறான். அந்த ஆளும் ஆச்சரியப்பட்டு, உனக்கு உண்மையிலேயே ஸ்கில் புக்னா என்னன்னு தெரியாதான்னு கேட்குறான். அப்ப நம்ம ஹீரோ, 1-2 காம்பாட் மேஜிக் அபிலிட்டிஸ் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலான்னு யோசிக்கிறான். ஆனா ஏதோ ஒன்று அவனை ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒளி அந்த ஏரியாவை சுத்தி இருந்தது. அது ஒரு போர்ட்டலான்னு அவன் கேட்குறான். அந்த பையன் அந்த கேள்வியால ஆச்சரியப்பட்டு, ஆமா, அது ஒரு லெவல் 1 டஞ்சன், அதுதான் லோயஸ்ட் லெவல், அதனால தான் நாங்க அங்க போக பிளான் பண்ணோன்னு சொல்றான். பார்க், பாவம், என்கிட்ட ஒரு மர்சனரி லைசன்ஸ் இருந்திருந்தா நானும் அந்த இடத்துக்கு போயிருக்கலான்னு சொல்றான். அதை கேட்ட அந்த ஆளு ஷாக் ஆகி, உங்ககிட்ட உண்மையிலே லைசன்ஸ் இல்லையான்னு கேட்குறான். பார்க், உண்மையிலே இல்லைன்னு சொல்றான். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது முதல்ல மிலிட்டரி அந்த ஏரியாவை பாதுகாக்கும். ஃபீல்ட்ஸ்ல கிடைக்கிற மான்சர்ஸ் எல்லாம் தாக்குதல இருந்து தப்பிச்ச சின்ன சின்ன மிருகங்கள் தான். லெவல் 1 டஞ்சன்ஸ் இருக்கிற அந்த லோ லெவல் ஃபீல்ட்ஸ்ல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரேங்கா இருக்கிற ஒருத்த அந்த லெவலை தாண்டறதுக்கு கூட உதவும். வேற மாதிரி சொல்லணும்னா நீங்க லெவல் 2 டஞ்சன்ஸ்க்கு தான் போகணும். அந்த ஆளும் இன்னும் குழப்பத்துல, ஒரு லெவல் 1 டஞ்சனுக்கு கூட போகாத இந்த ரூக்கி எப்படி அந்த ரேங்க்டு ஆளை தோட்டடிச்சான்னு யோசிக்கிறான். பார்க் அந்த ஆள் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சு என்ன வேணும்னு கேட்கறான். அந்த ஆளு மன்னிப்பு கேட்டு பார்க்கோட ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கறான். பார்க் எஃப் ரேங்க்னு சொல்றான். அதை கேட்டு அந்த ஆளு திகச்சு போறான். பார்க், நீங்க எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு கேட்கறான். சீன் முன்னாடி பார்த்த போர்ட்டலுக்கு கட் ஆகுது. அதுல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். முன்னாடி பார்த்த அந்த ஆள் அந்த ஏரியாவில் இருக்கான். அந்த கூட்டம் போர்ட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காயம்பட்ட மாதிரி தெரியுது.
சண்டையில நடந்த எல்லா விஷயத்தாலையும் இன்னொரு பையன் தன்னோட கையை இழந்துட்டான். அதனால அவங்களுக்கு உடனே ஒரு டாக்டர் தேவைப்படுது. கடுப்பான அந்த ஆளு மெர்சனரி லைசன்ஸை யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்களா? நான் கில்டுக்கு திரும்பி போனதும் முதல்ல அந்த முட்டாள்களை தேர்ந்தெடுத்தவனை தான் வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் கூல்டவுன், அந்த ரூக்கி மேல இவ்வளோ கடுமையா இருக்காத, உனக்கு கில்டோட நிலைமை தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த ஆளு இன்னும் ரொம்ப விரக்தியில இருக்கான். பணக்கார அப்பா அம்மா இருக்கிறவங்க ஈஸியா இந்த இடத்துக்குள்ள வந்து அவேக்கண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா மெர்சனரிஸை வேலைக்கு வச்சு டஞ்சன்ஸ் வழியா கூட்டிட்டு போவாங்க. திடீர்னு அவங்க கில்ல சேரவும் மிஷன்ஸ்க்கு போகவும் தயாராகிடுவாங்க. ஆனா அந்த ஒன்னுத்துக்கும் உதவாதவங்களை ஏத்துக்கிறதால கில்டு மெம்பர்ஸ் தான் கஷ்டப்படுறாங்கன்னு கடுப்பாகிறாரு. அந்த பையன் அவனோட கேப்டனோட கடுப்பு கவனிச்சு நம்ம கொஞ்சம் கூல்டன் ஆக வேண்டாமான்னு சொல்றான். அந்த ஆளு எல்லாம் எப்படி போச்சு, ஒரு லெவல் 1 டஞ்சன் மறைய போக போகுது, ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு சோல்ஜர், ஆமா பெருசா ஒன்று நடந்துச்சு, ஒருத்தன் 10 கொள்ளையர்களை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கான், அதுல ஒரு சி ரேங்க் ஆளும் இருந்தான், அவனை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றான். அந்த ஆளு, இன்னைக்கு கேம்புக்கு யாராச்சும் ஹை ரேங்கிங் ஆளு வந்திருக்காங்களான்னு கேட்கறான். அதுக்கு அந்த சோல்ஜர், இல்ல அவன் ஒரு எஃப் ரேங்க் ரூக்கி, அவங்கிட்ட மெர்சனரி லைசன்ஸ் இல்ல, ஆனா அவன் தான் அந்த ஆளை பிடிச்சான்னு சொல்றான். நம்ப முடியாத அந்த ஆளு, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. அந்த சோல்ஜர், எனக்கு டீடைல்ஸ் தெரியாது, ஆனா சாட்சிகள் சொல்றபடி அந்த எஃப் ரேங்க் ஆளு அவனை சும்மா அடிச்சு துவச்சிட்டான்னு சொல்றான். அந்த ஆளு ஆச்சரியப்பட்டு, ஒருவேளை நான் டன்னல்ல பார்த்த ஆளா இருக்குமோன்னு யூகிக்கிறான். அந்த எஃப் ரேங்க் ஆள் எங்க போனான்னு கேட்கிறாரு. அந்த சோல்ஜர், நான் அவனை போர்ட்டல்ஸ் பக்கம் போகிறத பார்த்தேன்னு சொல்றான். வேகமா அந்த ஆளு போர்ட்டல்ஸ் பக்கம் போறாரு. நான் அந்த பையனோட திறமையை என் கண்ணால பார்க்கணும், இவங்க சொன்னது உண்மைன்னா எனக்கு ஏதாச்சும் மதிப்பு மிக்கது கிடைக்கலாம்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு ஒரு ட்ரக்குக்குள்ள ஏறுறாரு. இன்னொருத்தன், என்ன பிரச்சனைன்னு கேட்கறான். அந்த ஆளு, முன்னாடி சி ரேங்க் கொள்ளையனை பிடிச்ச பையன் இப்பதான் போர்ட்டலுக்குள்ள போனானான்னு கேட்கறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஒரு போர்ட்டலுக்குள்ள போறாங்க. இந்த தடவை வலிக்கவே இல்ல, ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜூனியர், டைமென்ஷனல் எனர்ஜி இல்லாத ஐட்டம்ஸ் போர்ட்டல்ஸ் வழியா போக முடியாது, ஆனா நம்ம இப்பதான் பார்த்தோம் அந்த ட்ரெஸ்ஸஸ் டஞ்சன்ஸ்ல கிடைச்ச மெட்டீரியல்ஸ்ல செஞ்சதால ஈஸியா போச்சுன்னு சொல்றான். சைட்ல பார்த்த பார்க் குழப்பமாகி, என் முன்னாடி இருக்கிற அந்த விஷயம் என்னன்னு கேட்கறான். ஜூனியர், அதுக்கு பேரு டோர், நம்ம இப்ப நுழைஞ்ச போர்ட்டல் 38 டஞ்சன்ஸ்க்கும் வழி கொடுக்கற நிறைய டோர்ஸ்ல ஒன்னுன்னு சொல்றான். அப்போ அவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. பார்க், ஏன் அந்த டோர் காணாம போயிடுச்சு? அப்போ அந்த ஆளு, நம்ம டஞ்சனை முடிச்சதும் அது திரும்பவும் வரும்னு சொல்றான். நம்ம ஹீரோ, நம்ம எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொல்லணுமான்னு கேட்கறான். அந்த பையன், இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்ன, பாஸை மட்டும் கொன்னா போதும்னு சொல்றான். சோம்பல் முடிச்ச நம்ம பையன், நான் இதை சீக்கிரமா முடிச்சிடுறேன்னு சொல்றான். ஆனா ஜூனியர், வெயிட் பண்ணுன்னு கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோ அதை கேட்காம வேகமா குதிச்சிடுறான். அந்த ஆளு ஆச்சரியப்பட்டு, யாரா இவன், ஒருவேளை நம்ம கேள்விப்பட்ட ஆளா இருப்பானோன்னு யோசிக்கிறான். அந்த லெவல் பவரோட அவனால ஒரு லெவல் 1 டஞ்சனை ரெக்கார்ட் டைம்ல கிளியர் பண்ண முடியும். ஆனா அவனுக்கு ஒன்னு புரிஞ்சுது, அவங்க கிட்ட ட்ராக்கிங் எபிலிட்டிஸ் கூட இல்ல. அதனால டைம் லிமிட்குள்ள அவங்களால டோர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க அங்க மாட்டிட்டா போர்ட்டலோட சேர்ந்து அவங்களும் காணாம போயிடலாம். சீன் அனலைசர் வச்சிருந்த அந்த ஆள்கிட்ட கட் ஆகுது. நம்ம ஹீரோ நுழைஞ்ச டோர் அப்பதான் மூடி இருந்தது. இதை கேட்ட அந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சீன் திரும்பவும் நம்ம ஹீரோட போர்ட்டலுக்குள்ள கட் ஆகுது. சில மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுல ஒன்னு திடீர்னு ஏதோ ஒன்னால அடி வாங்கி பின்னாடி தூக்கி வீசப்பட்டுச்சு. பார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுங்களுக்குள்ள இருந்த கல்ல எடுக்க ஆரம்பிச்சான். 3 மாஸ்டர்ஸை கொன்னதுக்கு அப்புறமும் ஒரே ஒரு பிளட் கிறிஸ்டல் தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமானது லெவலப் ஆகிறது தான். இன்னொரு பக்கம் அந்த ஆளு பார்க் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் எத்தனை மாஸ்டர்ஸை கொன்றுப்பான்னு யூசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த பையன் தன்னோட ட்ராக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருந்தான். அதே நேரம் ஹீரோ அவனோட ஸ்டாட்ஸை செக் பண்ணிட்டு இருக்கான். 102 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை வச்சு 2 எபிலிட்டிஸை வாங்கலான்னு யோசிக்கிறான். அப்போ அவன் ஒரு பீஸ்ட் டேமிங் எபிலிட்டியை வாங்குறான். அந்த நேரத்துல 2 மாஸ்டர்ஸ் அவனை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவன் அதுங்களை அசையாமாக்கி ஈஸியா தோக்கடிச்சிடுறான். அவன் அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்கான்னு சிஸ்டம் சொல்லுது. திரும்பவும் சிஸ்டம் டேட்டா சிங்க்ரோனைசேஷன் கான்ஃப்ளிக்ட் நடக்குது, ஒரு கிரிட்டிக்கல் எரர் இருக்குன்னு சொல்லுது. பார்க் குழப்பமாகி இது என்னன்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ லெவல் 2க்கு லெவலப் ஆகிட்டான்னு சொல்லப்படுது. அவனோட ஸ்டாட்ஸ் வழக்கம் போல அதிகமானதுல அவனுக்கு சந்தோஷம். இதனால அவன் அடுத்ததா 100 பாயிண்ட்ஸ்க்கு ட்ரீ ஸ்பிரிட் எபிலிட்டியை வாங்குறான். அப்போ சிஸ்டம் அவன் கடைசியா அந்த எபிலிட்டியை வாங்கியிருக்கான்னு சொல்லுது. நம்ம ஹீரோ ட்ரீ ஸ்பிரிட்டை வரவழைன்னு கேட்கறான். ஒரு ஒலி அந்த இடத்த சுத்தி வர ஆரம்பிக்குது. ஒரு பச்சை கலர் ஸ்பிரிட் தோன்ற ஆரம்பிக்குது. அவன் அதை முதல் தடவை காட்டுல பார்க்கும்போது அது ஏதோ ஒரு மின்மினி பூச்சின்னு நினைச்சான். உடனே அவன் ட்ரீ ஸ்பிரிட்டை காணாம போன கோப்ளின்ஸை தேட சொல்றான். நம்ம ஹீரோட ஆர்டர் கேட்டு அந்த ஸ்பிரிட் காணாம போன மான்ஸ்டர்ஸை தேட ஆரம்பிக்குது. பார்க், ட்ரீ ஸ்பிரிட், அது செடிகள் மரங்கள்ல இருந்து படிச்ச நினைவுகளை என் மனசுக்கு அனுப்புது. ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஒருவேளை என் லெவல் இன்னும் கம்மியா இருக்கிறதாலையான்னு யோசிக்கிறான். அப்போ அவன் தன்னோட ஸ்டேட்டஸ் விண்டோவையும் எபிலிட்டிஸையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கவனிக்கிறான், அவன்கிட்ட 2 எபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு சர்ச்சிங்காக, இன்னொன்னு ட்ராக்கிங்காக. இதனால அவன் 2யுமே வாங்கி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடிவு பண்றான். உடனே அவன் கையை தரையில வைக்கிறான். அவன் தன்னோட சர்ச்சிங் எபிலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்றான். அப்படியே அவன் தன்னோட ட்ராக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி கோப்ளின்ஸ் ஏற்கனவே செத்து போயிடுச்சுங்கிற தகவலை வாங்குறான். ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்றான். சைட்ல பார்த்து இது ஒரு சாதாரண கோப்ளின் இல்லைன்னு நினைச்சுக்கிறான். அப்போ அவன் அந்த இடத்த நோக்கி வேகமா ஓடி எதையோ பார்த்து திகைச்சு போறான்.
முன்னாடி பார்த்த பையனை ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் தாக்கிட்டு இருந்துச்சு. பார்க், நீ என்ன பண்ற கேக்குறான். அப்போ அவன் சிரிச்சு நம்ம ஹீரோ திரும்பி வந்ததுல சந்தோஷப்படுறான். அந்த இளைஞரை பார்த்து, நீ தனியா வேட்டையாடுவேன்னு சொல்லவே இல்லைன்னு கேக்குறான். ஆனா அந்த இளைஞன் உண்மையில நான் தான் வேட்டையாடப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை நோக்கி வேகமா ஓடி தாக்குதல தடுக்கிறான். வேகமா தன்னோட நிலைமைக்கு திரும்புறான். ஆனா சில நொடிகளுக்குள்ள பார்க் திரும்பவும் தாக்கி அந்த மிருகத்தை ஒரு பாறை மேல தூக்கி வீசுறான். அதனால அந்த மான்ஸ்டர் ரத்தத்தால முழுசா நனைஞ்சு போகுது. ஆனா யோசிக்கிறதுக்கு நேரமில்ல, பார்க் ஏற்கனவே அது மேல இருக்கான். அதனால அவனால அந்த மான்ஸ்டரை முடிக்க முடியுது. சிஸ்டம் அவன் லெவலப் ஆக்கிட்டான்னு சொல்லுது. அவன் 120 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் சம்பாதிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க அந்த இளைஞன் அவனோட திறமைகளால திகைச்சு போயிருக்கான். பார்க் டோர் ஏற்கனவே திறந்திருக்கணும்னு நினைச்சுக்கிறான். அந்த இளைஞன், நீ சொல்றது சரிதான்னு உறுதிப்படுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் போர்ட்டலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த கூட்டம் அவங்கள பார்த்துட்டு இருக்கு. ஒருத்தன், முன்னாடி பவுண்டியால பிடிச்சவனா இவன் நீ யோசிக்கிறான். கேப்டன் காங் நம்ம ஹீரோ திரும்பி வந்தா கான்டாக்ட் பண்ண சொன்னாரு இன்னும் சொல்றான். சில தகவல்களை பார்த்துட்டு அந்த ஆளு இந்த டஞ்சனை முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த இளைஞ, நான் என் டீம்மேட்ஸ் கிட்ட திரும்பி போகணும், அப்புறமா கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பார்க்கு, சரி நானும் அந்த ட்ரெஸ்ஸை வேர் ஹவுஸ்ல வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்றான். சீன் இந்த லொகேஷனுக்கு மாறுது. பார்க்கு ஏற்கனவே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் வந்து, உன் பேரு பார்க்கா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பையன், நீங்க யாருன்னு கேட்கிறான். அந்தாளு, நான் காங், கில்டோட 27வது காம்பேட் டீமோட கேப்டன், உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த கேப்டனும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பார்க்கு, நீங்க ஷீலா கில்ட்ல இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்கிறான். அந்தாளு அவனை தன்னோட கில்டரை சேர இன்வைட் பண்ணிட்டு அவன் வளர்றதுக்கு ஒரு நல்ல சூழலை கொடுக்கறதா சொல்றாரு. ஆனா நம்ம பையன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். கடுப்பானா அந்த ஆளு, என்னடா இவன் யோசிக்காமே கில்டுல சேரமாட்டேன்னு சொல்றான்னு நினைக்கிறாரு. நீ ஏற்கனவே ஒரு கில்டுல இருந்தா நாங்க ஒரு அபிஷியல் ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பையன், நான் எந்த கில்டுலயும் இல்லைன்னு சொல்றான். அந்த ஆளு, எங்க கில்டு 4வது இடத்துல இருக்கலாம், ஆனா டாப் கில்ஸ்க்கு நடுவுல பலத்துல பெருசா வித்தியாசம் இல்ல நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம பையன், எனக்கு மத்தவங்களுக்கு கீழே இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றான். அப்புறம் திரும்பவும் டைம் போகுது. பார்க்கு ஏற்கனவே வீட்டுல இருக்கான் போல, அவங்க இன்னும் வரல போல அப்படின்னு சொல்றான். படுத்துட்டு இருக்கும்போது அப்பாவும் மகனும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல வயசான பாட்டி, ஏன் இப்போ இருக்கிற இளைஞர்கள் டைமை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ, நீங்களும் உட்காருங்க, வெதர் ஒரு குட்டி தூக்கத்துக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பாட்டி, நான் துணிக்காய போட்டுட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி தனியா வேலை பார்க்கறத பார்த்து நம்ம பையன் அவங்களுக்கு உதவி செய்யறான். அப்போ அந்த பாட்டி, நீ உண்மையிலே ஜூன்கோவோட அண்ணனா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி, பெஞ்சமின் நம்ம வீட்ல இருக்கிறதே பெரிய ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கு, அது உண்மை இல்ல, அதுக்கு நேர்மாறானது. அந்த பாட்டி, இந்த விசித்திரமான மான்ஸ்டர்ஸ் எங்கிருந்தோ வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீ இன்னும் இளமையா இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் தம்பியை பார்த்து 10 வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உன்னால உன்னை பாத்துக்க முடியுமா? உன் குடும்பத்தோட மனசை திரும்பவும் உடைக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பாட்டி சொன்னதை கேட்டு பார்க்கு சிரிக்கிறான். கவலைப்படாதீங்க, நான் அவ்வளோ ஈஸியா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல நம்ம பையனோட தம்பியும் அவனோட மகனும் வராங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. பார்க்கு தம்பிக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கறான். அவன் குழப்பமாய், அது என்ன அப்படின்னு கேட்கறான். பார்க்கு, இது உன்னோட கடன் அடைக்க பணம், இதை வச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழு, சீக்கிரமா உன் கடன் அட, நம்ம சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். எமோஷனலான அவனோட தம்பி, இந்த உதவியை எப்படி திருப்பி செய்வேன் அப்படின்னு கேட்கறான். ஆனா பார்க்கு, ரொம்ப சென்டிமெண்டல் ஆகாத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். கண்ணுல கண்ணீரோட அந்த ஆளு கிளம்புறான். பார்க்கு திரும்பவும் தன்னோட தம்பியை கூப்பிடுறான். திரும்பி வரும்போது சாப்பாடு ட்ரிங்க்ஸ் வாங்க பணம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த ஆளு, இருக்கு, நீங்க கவனிக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். பார்க் டெரஸ்ல தம்பியோட பையனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சிஸ்டம் ஸ்கிரீன் வருது. அது டார்கெட் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லுது. பார்க் நாய்க்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறான். அந்த குழந்தை பாக்குன்னு வைக்கலான்னு சொல்லுது. அந்த பேரை கேட்ட பார்க், கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குன்னு சொல்றான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நாய்க்கு பாக்குன்னு பேர் வைக்கப்படுது. படுத்துட்டு இருக்க குழந்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்பா ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறான். தன்னோட தம்பி ட்ரக்க பார்த்த பார்க், அவன் தம்பி வந்துட்டான்னு நினைச்சு அவனை வரவேற்க போறான். கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையும் நம்ம ஹீரோவும் ட்ரக்க நோக்கி போறாங்க. ஆனா அந்த ஆளு ரத்தத்துல நனைஞ்சு வந்து தரையில விழுறான். இத பார்த்த பார்க், என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் நைட்ல ஒரு பில்டிங்குக்கு மாறுது. உள்ள ஒரு கூட்டம் கார்ட் கேம் விளையாண்டிட்டு இருக்கு. ஒருத்தன், சண்டே இந்த வாரம் ஆரம்பிக்கணுமான்னு கேக்குறான். இன்னொருத்தன், ஆமா, எல்லா ஆன்லைன் கம்யூனிட்டிஸும் மிகவுங்கிறவ மேல பெட் கட்டுறாங்கன்னு சொல்றான். அந்த ஆளு, ஹொரைசன்ல இருந்து ஏதாவது நியூஸ் இருக்கா? போன தடவை போனப்போ நிறைய பணம் போச்சுன்னு கேக்குறான். அப்போ யாரோ கதவை பயங்கரமா தட்டுற சத்தம் கேக்குது. கடுப்பான அந்த ஆளு என்ன சத்தம்னு கேக்குறான். மத்தவங்க செக் பண்ண எந்திரிக்கிறாங்க. அப்போ கதவு உடைஞ்சு திறக்குது. ரத்தத்துல நனைஞ்ச ஒரு மனுஷனோட நிழல் தெரியுது.
உடனே ஒருத்தன் அந்த ஆளோட தலைய பிடிச்சி கதவுக்கு வெளியே இழுத்துட்டு போறான். இத பாத்துட்டு இருக்க ஆளுங்க என்னடா நடக்குது இங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு கூர்மையான பார்வை கதவை நோக்கி போகுது. அங்க இருந்து குழப்பம் ஆரம்பிக்குது. அந்த கூட்டம் ஷாக் ஆகி என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கு. சில நொடிகளுக்குள்ள ஒரு கேபினட்டும் ஒரு ஆயுதமும் அவங்க மேல வீசப்படுது. ஒரு நடுக்கம் ஏற்படுது. நிறைய பேர் தூக்கி வீசப்படுறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க பாஸ் பயப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாரையும் சில நொடிகளுக்குள்ள காலி பண்ணிட்டான். இன்னொருத்தன் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு அவன் அவைக்கண்டா இருப்பான் போலன்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆளு மேல ஒரு டேபிள தூக்கி வீசுறான். உடனே அது மேல ஏறி உன் பேர் கிம்மான்னு கேக்குறான். கடுப்பான அந்த ஆளு ஆமா என் பேர் அதான், நீ யாருன்னு கேக்குறான். நம்ம பையன் பாக் ஜாங் ஹோவோட கடனை தீக்க வந்திருக்கேன்னு சொல்றான். அந்த ஆளு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நேர்மையா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களை அடிச்சுட்டு உன்னை அவைக்கண்ணு சொல்லிக்கிறியா? தப்பிச்சிடலான்னு நினைக்காதன்னு சொல்றான். அப்போ அந்த ஆளுக்கு முகத்துல ஒரு அறுவிழுது. பார்க், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கடனை அடைக்க வந்தவன மேல எதுக்குடா கை வச்சிங்கன்னு கேக்குறான். என் தம்பிக்கிட்ட நீ பணத்தை வாங்கிட்டு போயிருக்கணும், ஏன் எல்லைய மீறி ஒரு அப்பாவியா அப்படி பண்ணன்னு கேக்குறான். அற வாங்கின அந்த ஆளு தன்னை விட்டுற சொல்லி கெஞ்சிரான். பார்க், உன்கிட்ட வாங்கின கடனை காசை வாங்கிட்டு க்ளோஸ் பண்றியா இல்ல அடி வாங்கி சாகலியான்னு கேக்குறான். யோசிக்காமையே அந்த ஆளு எல்லாத்தையும் உடனே செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கூட்டம் முழுசும் பார்க் முன்னாடி மண்டிட்டு, இந்த நிமிஷத்துல இருந்து எங்களோட கிளையண்ட் பார்க் ஜாங் ஹோக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவரோட எல்லா கடனும் அடைக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்க், இனிமே நான் உங்களை பார்த்தா செத்திங்கன்னு நினைச்சுக்கோங்க, என் வழியில குறுக்க வராத அளவுக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்றான். மண்டிட்டு அவங்க எல்லாரும் நம்ம பையன் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் இன்னும் விட்டு கொடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆளு ஹீரோ போயிட்டான்னு சொல்றான். கடுப்பான அந்த ஆளு அவனோட பிளான்ஸை யோசிச்சுட்டே, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா அவன் யோசிக்கிறான். மறுபடியும் சீன் ஒரு பில்டிங்குக்கு மாறுது. முன்னாடி பார்த்தோமே அந்த கில்டு லீடர், நான் ஒரு புது திறமையை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவர் பார்க் பத்தின சில தகவல்களை காட்டி இவனை பாருங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு இவன் வெறும் எஃப்ராங்க், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் அவைக்கனா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. அந்த லீடர், நான் ஆர்வமா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், அவனோட ப்ரொஃபைலை இன்னும் கிட்டக்க பார்க்கலாம்னு சொல்றாரு. ஆனா சிஸ்டம் ஆக்சஸ் மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுது. இவன் என்ன மாதிரி ஆளா இருப்பான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படியோ செக்யூரிட்டியை தாண்டி தகவலை பார்த்துடுறாங்க. ஏன் இவனோட ப்ரொஃபைல் கான்ஃபிடென்ஷியலா இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அவன் இன்னும் எந்த கில்டுலையும் சேரல போல, அவனோட கதையில இன்னும் நிறைய மர்மம் இருக்கு போலன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஆளு அவனோட எபிலிட்டிஸை செக் பண்ண சொல்றாரு. அந்த பையன், அவன் ஒரு கஞ்சூரர் டைப், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு பெரிய பவுண்டி இருந்த ஒருத்தனை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிருக்கான். இவன் 10 வருஷமா காணாம போயிருந்ததுதான் நிலைமைய விசித்திரமா ஆக்குதுன்னு சொல்றான். ஒருவேளை இவன் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இருப்பானோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஆளு, அவனோட எபிலிட்டிஸ்னால அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் மெம்பரா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அந்த பையன், நாம இவனை ரிக்ரூட் பண்றதை விட்டுடலாம், ஏன்னா இவன் 100% வேற ஒரு நாட்டுக்கு சொந்தமானவன்னு எனக்கு உறுதியா தெரியும், இந்த குழப்பம் ஆரம்பிச்சப்பவே இது நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். விஷயத்த மாத்துறதுக்காக அந்த லீடர், நாம காஃபி குடிக்க போலாமான்னு கேக்குறாரு. ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் ஏன் லெவல் 1 டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சான்னு அவர் கேக்குறாரு. அந்த பையன், அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு கேக்குறான். மறுபடியும் அந்த ஆளு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணை வைக்க சொல்றாரு. ஆனா அந்த பையன் தயக்கமா இருக்கான். சீன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாறுது. நம்ம ஹீரோ தன்னோட தம்பியை பார்க்க போறான். நீ முழிச்சிட்டியான்னு கேக்குறான். ஜூனோ தன்னோட அண்ணன் வந்ததை பார்த்து, ஏன் இவ்ளோ சாப்பாடு வாங்கினேன்னு கேக்குறான். ஜூனோ, நீ நிறைய சாப்பிடுவ, அது குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். பார்க்குனுக்கு இப்ப பரவாயில்லையா நான் கேக்குறான். ஜூனோ, நாளைக்கு என்னோட பேண்டேஜஸே எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க, உன் மெர்சனரி டெஸ்ட் நாளைக்கா கேக்குறான். நம்ம பையன் ஆமான்னு சொல்றான். ஜூனோ, நீ டெஸ்ட்டை பாஸ் பண்ணி ஒரு கில்டுக்கு இன்வைட் பண்ணப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல விருப்பம் இல்ல. அவன் மனசுக்குள்ள, நான் ஒரு காலத்துல காட்டோட ராஜா, அதனால நான் ஒரு கூட்டத்துல சேர்ந்து ஒருத்தனோட அடியாளா இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறான். ஜூனோ, நீ சேர்றதுக்கு சில ஹை ரேங்கிங் கில்ஸ பாருன்னு சொல்றான். அதுக்கு நம்ம பையன், தேவையில்ல, நான் என் சொந்த கில்ட உருவாக்குவேன்னு சொல்றான். நம்ப முடியாத ஜூனோ, நீ உண்மையிலே ஒரு கில்ட உருவாக்குறியா, சேர்றதை விட்டுட்டு நீ கேக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் அட்வென்ச்சரஸ் ஏஜென்சிக்கு மாறுது. அப்போ ஷூவே பில்டிங் வழியா நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒரு வயசானவர் அவளை கூப்பிடுறாரு. ரீசெண்ட் டேஸ்ல உனக்கு என்ன ஆச்சு? உன் ஏரியால 2 பிரீச்சஸ் நடந்திருக்கு. நேத்து போட்டல் ஒரு பிரிட்ஜ் போட்டலா இருந்திருந்தா இந்நேரம் நகரம் அழிஞ்சு போயிருக்கோம்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதான்னு கேக்குறா. ஆனா அந்த ஆளு, எனக்கு உதவி செய், போர்ட்டல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் நாள் முழுச என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், நீ உன் திறமைய வீணடிக்கிறன்னு சொல்றாரு.
அதுக்கு அந்த பொண்ணு ரீசெண்டா ஃபோக்கஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அவகிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து முட்டாள்தனமா பேசாத, இத உடனே படின்னு சொல்றாரு. அத பார்த்து அவ ஆச்சரியப்படுறா. என்ன அவ பிரேக் எடுக்கலான்னு நினைச்சப்போ அவள மேனுவல் லேபர் செய்ய அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த ஆளு நீ மட்டும் இல்ல, இது முதல் தடவையும் இல்லன்னு சொல்றாரு. உடனே கடுப்பான அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறா. அந்த ஆளு நீ அப்செட்டா இருக்கிறதால கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணாத, நம்ம கிட்ட ஆள் பற்றாக்குறை இருக்கு, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆளும் தேவைன்னு சொல்றாரு. அதுக்கு அவ தங்களை பாதுகாத்துக்க முடியாத அந்த முட்டாள்களை ரிஜெக்ட் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் வேற ஒரு இடத்துக்கு மாறுது. ஒரு கூட்டம் அந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மெஷினரி லைசன்ஸ் வாங்குறதுக்கு டெஸ்ட் எடுக்க ஆர்வமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வேற ஒரு கூட்டம் அந்த ஏரியாக்குள்ள வருது. அந்த ஆளு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது, நாம ஸ்ட்ரீமை முடிக்கணும்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் பார்க் லைவ் ஸ்ட்ரீமை பாக்குறது இதுதான் முதல் தடவையான்னு கேக்குறான். பார்க் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துல சூப்பர்வைசர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அடுத்த 3 நாளைக்கு அவர்தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்றாரு. அங்கிருந்த 21 சூப்பர்வைசர்ஸ் அவங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கு தேவையான தகுதி இருக்கான்னு மதிப்பீடு செய்வாங்க. வந்த எல்லாருக்கும் அவங்க நம்பரோட ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்கன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அவங்க ரேண்டம் டிரா மூலமா சூப்பர்வைசர்ஸை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேர் கூப்பிடப்பட்டப்போ அவங்க சூப்பர்வைசருக்கு முன்னாடி ஒரே லைன்ல நிக்கணும். டைம் போகுது, நிறைய பேரை கூப்பிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு 15வது நம்பர் கிடைச்சது. ஆனா அவன் ஏதோ ஒன்னால ஆச்சரியப்படுறான். அவனோட சூப்பர்வைசர் முன்னாடி பார்த்த அந்த பிளாண்டு பொண்ணுதான். அவளை பார்த்துட்டு இவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் எல்லாரையும் அவங்க வெயிட்டிங் ரூமுக்கு போக சொல்லி அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த பையன் அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னோட வியூவர்ஸ் கிட்ட டெஸ்ட்டை பாஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சீன் அடிச்சுக்கிறான். ஆனா அவன் ஒரே நாள்ல கிளம்பிடுவான் போல. இந்த ஸ்ட்ரீமர் நம்ம ஹீரோ இருந்த ரூம்ல தான் இருந்தான்னு தெரிய வருது. சைட்ல பார்த்து அந்த பையனை கவனிக்கிறான். முன்னாடி அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்த, இப்போ ஏன் இவ்ளோ சோகமா இருக்கன்னு கேக்குறான். நம்ம ஹீரோவை பார்த்து முன்னாடி இருந்த அதே ஆளுதான்னு புரிஞ்சுக்கிறான். அந்த பிளாண்ட் பொண்ணோட டெஸ்டிங் மெத்தட பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாரும் அவளை சூனியக்காரின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவளுக்கு அந்த நாள் சரியா போகலனா ஒருத்தனை எலிமினேட் பண்ணிடுவா. அதுக்கு பார்க் அது எப்படி சூப்பர்வைசரோட தப்பு, தயாரா இல்லாதவங்களோட தப்பு இல்லையான்னு கேக்குறான். கடுப்பான அந்த பையன் பார்க் என்னோட வார்த்தைகளை சீரியஸாலே எடுக்கல. ஆரம்பத்துல இருந்து இவன் ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு தெரியும், சீனியர்ஸுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ உனக்கு பிரச்சனை இருந்தா அது உண்மையான ஆம்பளைங்க மாதிரி சண்டை போட்டு தீர்த்துக்கோன்னு சொல்றான். அந்த பையன் நான் ஈஸியான டார்கெட்னு நினைச்சியான்னு கேக்குறான். டக்குன்னு பார்க் ஆமான்னு சொல்றான். கடுப்பான அந்த பையன் எனக்கு வெறி ஏறுதுன்னு சொல்லிட்டு பார்க்க தன்னை ஃபாலோ பண்ண சொல்றான். இன்னொரு பக்கம் சோய் அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஆனா அங்க யாருமே இல்லாததை பாக்குறா. கடுப்பாகி எல்லாரும் எங்க போனாங்கன்னு யோசிக்கிறா. சீன் ஒரு ரிங் அரினாவுக்கு கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் சண்டைக்கு தயாராக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்க்குக்கு ரொம்ப கெட்ட நேரம் போல, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கணும். டிவி கபுவை பத்தி கேள்விப்பட்டதில்லையா, நான் ஒரு வேற லெவல் யூடியூபர்னு சொல்றான். ஆனா பார்க்குக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அது ஏதாச்சும் சாப்பாடான்னு கேக்குறான். இதால அந்த பையன் இன்னும் கடுப்பாகி பார்க்குக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்றான். ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சண்டையை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீமருக்கு ஃபுல்லா சியர் பண்றாங்க. பார்க் மாதிரி மரியாதை இல்லாத பசங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறது அவனோட பொழுதுபோக்குல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்றான். அந்த ஸ்ட்ரீமர் நான் அவனை முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவை கேட்காதன்னு பார்க்க வான் பண்றான். அப்போ அவன் நம்ம ஹீரோ மேல பாயிறான், ஒரு குத்து விடுறான். ஆனா சோய் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் உடனே வெயிட்டிங் ரூமுக்கு போக சொல்றா. அதனால அந்த கூட்டம் அவசரமா கிளம்பிடுது. நம்ம ஹீரோவையும் அந்த ஆளையும் பார்த்துட்டு சோய் நீங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்களா, எனக்கு விளக்கும் தேவையில்லை. 2 பேர்ல ஒருத்தர் பழி ஏத்துக்கணும், யாரு தோக்குறாங்களோ அவங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிடுவாங்க, சண்டையை தொடலுங்கன்னு சொல்றா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ட்ரீமர் இது எதிர்பார்த்ததுதான், ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பைத்தியம்னு நினைச்சுக்கிறான். அப்போ பார்க் சண்டைக்கு தயாராகிறான். அந்த ஸ்ட்ரீமர் பதட்டப்படாத, நீ தான் இதை கேட்ட நான் உனக்கு ஞாபகப்படுத்துறான். பார்க் நடக்க போறதுக்காக மன்னிப்பு கேட்கறான். அப்போ அந்த பையன் பார்க் மேல பாயிறான். ஆனா சில நொடிகளுக்குள்ள அவன் ஒரு குத்து வாங்கி உடனே நாக் அவுட் ஆயிடுறான். இதை பார்த்த சோய் ஆச்சரியப்பட்டு நான் இவனை பார்த்த நாள்ல இருந்தே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான சென்சேஷன் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னு யோசிக்கிறா. பார்க் சோயை பார்த்து ஏன் இவ்வளோ டிஸ்ட்ராக்டடா இருக்கன்னு கேட்குறான். என் கூட சண்டை போடணுமா, ரிங்குக்குள்ளவா, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் ஜெயிச்சா அந்த ஸ்ட்ரீமரை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது.